வணக்கம் மாணவர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கல் இடுக்கில் சுரக்கின்ற நீர் சுனை, ஓடை, காட்டாறு, அருவி, ஆறு என்று பல்வேறு வடிவங்களை எடுத்து செடி, கொடி, மரம், பாறை, அணை, சேறு என்று பல்வேறு தடைகளை தாண்டித்தான் கடலோடு கலக்கிறது. அதேபோல எண்ணத்தை விளைவாக மாற்ற நாம் கடினமாக உழைக்கும் பொழுது அதனை தடுக்க பல்வேறு தடைகள் தோன்றும். கடின உழைப்பை குலைக்க முனையும் அந்த தடைகள் யாவை என்பதனை பொற்செல்வி என்பவரின் கதையின் வழியாக புரிந்து கொள்ளலாமா? இவர்தான் பொற்செல்வி. இவருக்கு தனது வீட்டில் பூந்தோட்டம் ஒன்று அமைக்க வேண்டும் என நீண்ட நாளாக ஆசை. ஆனால் அதனை அமைக்க தேவையான விதை, உரம், தொட்டி என எதுவும் அவரிடம் இல்லை. அவை கிடைக்கும் இடத்தை அறிந்திருந்தும் அவற்றை வாங்க அவர் முயற்சி செய்யவில்லை. இதனை கண்ட அவர் அப்பா சில பூச்செடிகள், விதைகள், பூந்தொட்டிகள் முதலிய பூந்தோட்டத்திற்கு தேவையானவற்றை பொற்செல்விக்கு வாங்கி கொடுத்தார். எனினும் அவற்றை கொண்டு அவர் பூந்தோட்டத்தை உடனடியாக அமைக்கவில்லை. அப்பா அதனை பற்றி வினவும் பொழுதெல்லாம் நாளைக்கு செய்கிறேன், இன்னொரு நாள் செய்கிறேன் என்று கூறிக்கொண்டிருந்தார். சில வேளைகளில் தலை வலிக்கிறது, தேர்வு நெருங்குகிறது என்று சாக்கு போக்குகள் கூறினார். ஒரு நாள், அப்பா நீங்களே தோட்டத்தை உருவாக்கி விடுங்கள், அதனை நான் பராமரிக்கிறேன் என்றார். அப்பாவும் பூந்தோட்டத்தை அமைத்து இனிமேல் நீ இதனை பார்த்துக்கொள் என்று பொற்செல்வியிடம் பொறுப்பை ஒப்படைத்தார். முதல் ஓரிரு நாட்கள் மிகுந்த உற்சாகத்தோடு பூந்தோட்டம் அமைக்கும் பணியில் ஈடுபட்ட பொற்செல்வி மெல்ல மெல்ல அப்பணியில் ஈடுபடுவதை குறைத்துக் கொண்டார். அதனை கண்ட பெற்றோர் பொற்செல்வியிடம் அவருடைய உற்சாகம் குன்றியதற்கான காரணத்தை வினவிய பொழுது, இவற்றை பராமரிப்பதே பெரிய வேலையாக இருக்கிறது என்று கூறி அலுத்து கொண்டார். ஆனால் சரியான பராமரிப்பு இல்லாததால் அந்த பூந்தோட்டம் அழிந்து போனது. பொற்செல்வியின் மனதிலோ அழகிய பூந்தோட்டம் ஒன்றை தனது வீட்டில் அமைக்க வேண்டும் என்னும் ஆசை மட்டும் இருந்தது. அந்த ஆசையை நிறைவேற்ற விடாமல் பொற்செல்விக்கு தடையாக இருந்தவை யாவை? அந்த தடைகளின் பெயர்கள் இப்பொழுது திரையில் தோன்றப் போகின்றன. ஆனால் அவற்றில் எழுத்துகள் இடம் மாறி இருக்கும். நீங்கள் அந்த எழுத்துக்களை சரியான இடத்தில் பொருத்தி அந்த சொற்களை கண்டறிந்து கூற வேண்டும். அவற்றை இப்பொழுது சரிபார்க்கலாமா? கடின உழைப்பிற்கான தடைகள். முயற்சியின்மை, சோம்பல், தள்ளி போடுதல், சாக்குப்போக்குகள், பொறுமையின்மை, குறுக்கு வழியை தேடல். அதாவது பூந்தோட்டம் அமைக்க வேண்டும் என்னும் தன்னுடைய விருப்பத்தை செயலாக்க முயற்சி செய்யாததும், பூந்தோட்டம் அமைக்க தேவையானவைகளை வாங்கி கொடுத்த பின்னரும் அப்பணியை தொடங்காத சோம்பலும், பூந்தோட்டம் அமைக்க பெற்றோர் தூண்டிய பொழுதும் அதனை செய்யாமல் தள்ளி போட்டதும், அதற்கு பொருத்தமான சாக்குப்போக்குகளை தேடியதும், தோட்டம் அமைத்து தரும்படி அப்பாவை வேலை ஏவிய குறுக்கு வழியும், அமைத்த பூந்தோட்டத்தை பராமரிப்பதில் பொறுமையின்மையும் பொற்செல்வியின் எண்ணம் செயல் வடிவம் பெறுவதற்கும் அதற்கு தேவையான கடின உழைப்பை அவர் மேற்கொள்வதற்கும் தடைகளாக இருந்தன. இந்த தடைகளை களைய வேண்டுமானால் பொற்செல்வி என்ன செய்ய வேண்டும்? இதற்கான விடையை அவரது கதையின் வழியாகவே பார்ப்போமா? பொற்செல்விக்கு பூந்தோட்டம் அமைக்க வேண்டும் என்னும் விருப்பம் இருந்தும் அதனை செயல்படுத்துவதற்கு அவர் கடினமாக உழைக்கவில்லை. அதற்கு தடையாக இருக்கும் பொற்செல்வியின் நடத்தைகளை எல்லாம் சுட்டிக்காட்டி
அவற்றை களைய வேண்டும் என பொற்செல்வியிடம் அவருடைய அப்பா அன்போடு சுட்டிக்காட்டி பேசினார். தன் அப்பாவின் அறிவுரையை கேட்ட பிறகு பொற்செல்வி என்ன செய்தார் என்பதை தெரிந்து கொள்ளலாமா? அப்பா சுட்டிக்காட்டிய தடைகளை கடந்து மீண்டும் தான் விரும்பும் பூந்தோட்டத்தை அமைத்துவிட வேண்டும் என பொற்செல்வி முடிவு செய்தார். பூந்தோட்டத்தில் எந்தெந்த இடத்தில் என்னென்ன செடிகளை நடலாம் என்பதில் தொடங்கி அத்தோட்டத்தில் பூக்க உள்ள பூக்களை எவ்வாறு பயன்படுத்துவது வரை உள்ள பணிகள் அனைத்தையும் எவ்வாறு செய்வது என சிந்தித்து ஒரு தாளில் குறித்து கொண்டார். பின்னர் அப்பணிகளை ஒன்றையடுத்து ஒன்று என வரிசைப்படுத்தி எழுதினார். அவை ஒவ்வொன்றையும் எப்பொழுது, எப்படி, யாருடைய உதவியோடு செய்வது என அட்டவணையிட்டார். அந்த அட்டவணையில் உள்ளபடியே தன்னுடைய வேலைகள் அனைத்தையும் செய்தார். அதன் விளைவாக அவரது வீட்டில் அழகிய பூந்தோட்டம் ஒன்று உருவானது. இந்நிலையில் செய்ய வேண்டிய வேலைகள் ஏதேனும் மீதம் இருக்கிறதா என்று அறிய தான் உருவாக்கியிருந்த அட்டவணையை எடுத்து மீளாய்வு செய்து பார்த்தார். அப்பொழுதுதான் தோட்டத்தை சுற்றி மூங்கில் சட்டத்தால் வேலி அமைக்கும் பணி மட்டும் மீதம் இருப்பது தெரிய வந்தது. அதனை எவ்வாறு அமைப்பது என அறிய பக்கத்து வீடுகளில் எவ்வாறு வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன என்று கூர்ந்து கவனித்தார். சில வீடுகளில் செங்கல்களை அடுக்கியும் சில வீடுகளில் முட்களை வைத்தும் வேலி அமைத்திருப்பதை கண்டார். மூங்கில் சட்டங்களுக்கு பதிலாக வேறு முறைகளிலும் வேலி அமைக்கலாம் என கற்றுக்கொண்டு தன்னுடைய திட்டத்தை திருத்திக் கொண்டார். அதன் பின்னர் வீட்டில் இருந்த செங்கல், சிமெண்ட், மணல் ஆகியவற்றை கொண்டு காற்று சென்று வருவதற்கு வாய்ப்பாக துளைகள் இருக்குமாறு இதுபோல வேலி அமைத்தார். எனவே கடின உழைப்பின் பொழுது ஏற்படும் தடைகளை களைய கடின உழைப்பின் படிநிலைகளான திட்டமிடுதல், அட்டவணையிடுதல், மீளாய்வு செய்தல், கற்றலும் திருத்தலும் ஆகியனவற்றை பின்பற்ற வேண்டும். கடின உழைப்பின் படிநிலைகள்: 1. திட்டமிடுதல், அதாவது பிளானிங். 2. அட்டவணையிடுதல், அதாவது ஷெட்யூலிங். 3. மீளாய்வு செய்தல், அதாவது ரிவ்யூவிங். 4. கற்றலும் திருத்தலும், அதாவது லேர்னிங் அண்ட் கோர்ஸ் கரெக்டிங். மீண்டும் கூறுகிறேன். கடின உழைப்பின் படிநிலைகள்: 1. திட்டமிடுதல், அதாவது பிளானிங். 2. அட்டவணையிடுதல், அதாவது ஷெட்யூலிங். 3. மீளாய்வு செய்தல், அதாவது ரிவ்யூவிங். 4. கற்றலும் திருத்தலும், அதாவது லேர்னிங் அண்ட் கோர்ஸ் கரெக்டிங்.